ஜாகுவார்களை அப்பெக்ஸ் பிரிடேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அவை வாழ்கிற சுற்றுச்சூழல் அமைப்புல உணவு சங்கிலியில உச்சியில இருக்கிற ஒரு விலங்கு. தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவை சுற்றுச்சூழல் அமைப்பை ஒரு சமநிலையில வச்சிருக்கு. அதனால ஜாகுவார் வெறும் வேட்டைக்காரன் மட்டும் இல்லைங்க, அது காட்டின் பாதுகாவலனாகவும் இருக்கு. ஜாகுவாருக்கு அனைத்து தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்க நாடுகளும் மற்றும் லாவோஸ், வியட்நாம், பெனின், கொரியா, லைபீரியா, நைஜீரியா, பிரான்ஸ், டான்சானியா, போலாந்து, கென்யா போன்ற பல நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை கூட இவற்றுக்கு தபால் தலைகள் வெளியிட்டிருக்கு. துரதிர்ஷ்டவசமா ஜாகுவார்கள் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கு. காடழிப்பு, வேட்டையாடுதல் மற்றும் மனிதன் வனவிலங்கு இடையேயான மோதல் ஆகியவற்றால பரவலா ஒரு காலத்துல இருந்ததை விட எண்ணிக்கையில பாதிக்கும் கீழே குறைஞ்சிச்சுங்கிறது தான் வேதனையான ஒண்ணு. இன்று பெரும்பாலும் அமேசான் படுகையிலேயே காணப்படுது. மற்ற இடங்கள்ல சிதறலாவோ தனிமைப்படுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல தான் வாழுது. IUCN பட்டியல்ல அச்சுறுத்தலுக்கு அருகில இருக்க விலங்கா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பல பகுதிகளில் இவை ஏற்கனவே மிகவும் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கு. ஜாகுவார் வாழும் தாழ்வாரங்களை பாதுகாக்க சிறப்பு குழுக்கள் செயல்பட்டு வருது. மனித குடியிருப்புகளால துண்டிக்கப்படாம சுற்றி திரிந்து வேட்டையாட ஏதுவா பரந்த வாழ்விடங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. பண்டைய நாகரீக அடையாளங்கள்ல தொடங்கி நவீன விளையாட்டு போட்டிகளோட மஸ்கட் வர ஜாகுவாரின் உருவம் இன்னைக்கும் பிரமிப்பை தூண்டுது. பல பழங்குடி மக்களுக்கு இது ஒரு புனிதமான விலங்கா இருந்திருக்கு. இன்றும் கூட காடுகள்ல ஒரு ஜாகுவாரை பார்க்கறது ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஜாகுவார் வலிமையான, முற்றிலும் வசீகரிக்கிற வாழும் சின்னமா நம்மிடையே காட்டின் அழக நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இவ நிலைச்சு நீடிச்சு இந்த பூமியில வாழ்றது நம்ம கையில தாங்க இருக்கு. காடுகளையும் ஆறுகளையும் பாதுகாக்கிறதன் மூலம் இந்த அழகான காட்டு ராஜா வரும் தலைமுறைக்கும் தொடர்ந்து காட்சி அளிக்கிறத உறுதி செய்வோம். இன்னைக்கு ஜாகுவார் உலகத்துக்குள்ள என்னோட நீங்களும் பயணிச்சதை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.